சீமான் வந்து விஜயை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. விஜய் தன்னை சிங்கன்னாரு. அந்த ஆமா. அந்த கலைஞ்சு போன அந்த மாநாட்டில் இவரை ம். பார்த்துட்டு மக்கள்லாம் மதுரையில் கலைஞ்சு போனாங்கல்ல, ம். அந்த மாநாட்டில் சீமான் இன்னைக்கு விஜயை கண்டஸ்ட் பண்ண முடியாத கோழை நாயின்னு அடிச்சிருக்கிறார். சிங்கமும் ஒரு மிருகம்தான், நாயும் ஒரு மிருகம்தான். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சீமான் மோடியின் பார்வையில ரொம்ப நாளா இருக்கிறார். அது என்னென்னலாம் கான்வர்சேஷன் நடந்துங்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு வெளிப்படையா சொல்ல தெரியாது, இப்ப சொல்ல முடியாது. ரொம்ப நாட்களா நடந்து ரொம்ப நாட்களா சீமான் வந்து மோடியை சந்திச்சாலோ பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாலோ என் கேடர்ஸும் என் ஓட்டர்ஸும் ஏத்துக்கிட மாட்டாங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறார். அண்ணாமலைக்கு இந்த பக்கம் ரசிகர் மன்றம்ன்றாங்க, ஏக்கம்ன்றாங்க, கொடின்றாங்க, கம்பத்தை நடுறாங்க, எதோ நடந்துட்டு இருக்குது. சீமான் அண்ணாமலை பாண்டிங்கும் நல்லா இருக்குது. அதையும் சேர்த்தே நான் அந்த விவாதத்தில் கேட்குறேன். அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. பாருங்க, அண்ணாமலைக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவருக்காக மன்றமெல்லாம் திறக்கிறாங்க, ஓப்பன் பண்றாங்கன்னா நடிகர்களுக்கே திறக்கிறாங்க, என் தம்பிக்கு திறந்தா என்ன, அதெல்லாம் இருக்குதானே செய்யும் அப்படின்றாரு திரு சீமான். விக்கிரவாண்டியில 20% வாக்கு விஜய்க்கு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான்ட்ட பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, விஜய் பேசினாரா? ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங் மாஸ்டர். அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு. விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்ல, ஒரு புல்லே இல்ல, புண்ணாக்கும் இல்ல. விக்கிரவாண்டி நிரூபிச்சாதான் ஓட்டுன்னு அடிச்சாங்களா இல்லையா? சோ அங்க வந்து அவங்க 16% எடுத்தாங்க, 8% உயர்ந்தாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு பல நிரூபிக்காத விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி நிரூபிச்சுது. ஆடிட்டர் குருமூர்த்தி மோடிய பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். அவரும் மோடியும் பேசும்போது மோடி கிட்ட அவர் சொன்னது, சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராமா 100% கம்யூனிட்டிகளை ஆர்கனைஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிறான். விஜய் மண்குதிரை 214 போட்டுவிட மாட்டாரு, அவருக்கும் போடக்கூடிய எண்ணம் இல்லை. அவர் கட்சியில் உள்ள பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகள் வந்து தனிச்சுனுக்கெல்லாம் இது பண்ண மாட்டான். அதை ஒரிஜினா சந்தர்ப்பவாதி நம்பர் 1. மற்ற இவரும் பிஜேபி அதிமுக போயிட்டு வந்தவர் தான். என் தம்பி அவனுக்கு கொஞ்சம் விசில்மட்டியில் பேக்கிங் இருந்தாலும் நிர்மல்குமாரும் அப்படித்தான். எல்லாமே பல கட்சி மாறின பார்ட்டி கூப்பர்ஸ் தான் அவுட்டர் இருக்கிறான். எவனும் விஜயகாந்த் கிட்ட சின்சியரா இருந்த மாதிரி உழைச்சி 5 வருஷம் கழிச்சு 2006 வாக்கெடுப்போம், 11 எதிர்கட்சி தலைவராயிருவோம், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. சீமான் வந்து விஜயை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. விஜய் தன்னை சிங்கன்னாரு. அந்த அந்த கலைஞ்சு போன அந்த மாநாட்டில் இவரை பார்த்துட்டு மக்கள்லாம் மதுரையில் கலைஞ்சு போனாங்கல்ல, அந்த மாநாட்டில் சீமான் இன்னைக்கு விஜயை கண்டஸ்ட் பண்ண முடியாத கோழை நாயின்னு அடிச்சிருக்கிறார். சிங்கமும் ஒரு மிருகம்தான், நாயும் ஒரு மிருகம்தான். விஜயை தொடர்ச்சியா திரு சீமான் அட்டாக் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனும் இடுமனும் கார்த்திக்கும் அட்டாக் பண்றது, அது வந்து உண்மையிலேயே அது பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா? பலம். விஜய் அதிகப்படியா ரொம்ப விக்ரஸா அட்டாக் பண்றாரு திரு சீமான் அவர்கள். எந்த காரணத்துக்காக அட்டாக் பண்றாரு? அந்த அட்டாக் என்ன காரணம்? அவர் தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி தொடர்ச்சியா சொல்றீங்க. எங்க அண்ணன் சீமானுக்கும் இந்த தகவலை சொல்லியிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஜயை ஏன் விக்ரஸா தாக்கணும்? இவ்வளவு வேகமா எதுக்கு ஆக்ரோஷமா தாக்கணும்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். திரு சீமான் அவர்கள் குறித்தான ஒரு விவாதம் தான் இருக்குது. அதில் திரு சீமான் குறித்து அந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை பற்றிய ஒரு கேள்வியை நான் வச்சிடறேன். அண்ணாமலைக்கு இந்த பக்கம் ரசிகர் மன்றம்ன்றாங்க, ஏக்கம்ன்றாங்க, கொடின்றாங்க, கம்பத்தை நடுறாங்க, எதோ நடந்துட்டு இருக்குது. சீமான் அண்ணாமலை பாண்டிங்கும் நல்லா இருக்குது. அதையும் சேர்த்தே நான் அந்த விவாதத்தில் கேட்குறேன். அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. பாருங்க, அண்ணாமலைக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவருக்காக மன்றமெல்லாம் திறக்கிறாங்க, ஓப்பன் பண்றாங்கன்னா நடிகர்களுக்கே திறக்கிறாங்க, என் தம்பிக்கு திறந்தா என்ன, அதெல்லாம் இருக்குதானே செய்யும் அப்படின்றாரு திரு சீமான். என்ன அண்ணாமலை பக்கம் எதோ நடந்துட்டு இருக்குது? அண்ணாமலை 2024 மாற்றம்னு நின்றனால சீமானுக்கு 12 விழுக்காடு வர வேண்டிய வாக்கு 8% குறைஞ்சிடுச்சு. சரி, அண்ணாமலையால சீமான் பாதிக்கப்பட்டாருங்கிறதான் உண்மை. ஏன்னா சீமான் சொல்லக்கூடிய அதே கருத்துக்களை சீமானோட ரொம்ப பாப்புலரா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், அதிமுக ஊழல், எடப்பாடி தற்கொலை, ஜெயலலிதா ஊழல், இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக
முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டாரு, அண்ணா சமாதியை எம்ஜிஆர் சமாதியை எடுத்து கிடக்கிற அளவு கெடுக்குதுன்னெலாம் சீமான் பேசுவார். இதே மொழியில் அண்ணாமலை ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட பேசினார். அதன் விளைவாக சீமான் தனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த 12% மேலே வரும்னு அவர் எதிர்பார்த்தார். நானும் 8 மினிமம் வரும்னு சொன்னேன். அந்த 4% வாக்குகள் வந்து மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு தலைவராக அண்ணாமலை களத்தில் வந்தது தான் காரணம்னு சீமான் உணர்றாரு. குறிப்பாக 14ல் 19ல் மோடி பிரதமர்னு ஓட்டு போடாத பிராமணர்கள் 24ல் ஓட்டு போட்டாங்கன்னா அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுலையும் திராவிட கட்சிகள் எதிர்ப்புங்கிறதுலையும் பிராமண சமுதாயமே மோடிக்கு முறையாக 24ல் ஓட்டு போட்டது காரணம் அண்ணாமலை சொன்ன மாற்றம்ங்கிறத சீமான் உணர்றாரு. அந்த வகையில் அண்ணாமலை மேலே உள்ள பொறாமையில், தமிழிசை மேலே உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஆர்கே நகரில் பாஜக தலைவர்கள் நண்டு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காலி பண்ணுற வேலையை செய்து ஆர்கே நகரில் என்னாச்சோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை மேலே உள்ள அவருடைய வளர்ச்சியில் உள்ள அசூயையில் பாஜக தலைவர்கள் செயல்பட்டது சீமானுக்கு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு உதவுனதாட்டு சீமான் பார்க்குறாரு. அண்ணாமலை நீக்கம் அந்த 18% வாக்காளர்கள் மத்தியில் அண்ணாமலை முன்னெடுத்த அதே மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு தலைவராக சீமான் அவங்க பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணமும் சீமானுக்கு இருக்குது. அந்த வகையில் சீமான் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அண்ணாமலையை பற்றி என்ன இது வந்தாலும் அண்ணாமலைக்கு சாப்பிட்டாட்டே பேசுறாரு. இல்ல அவரால் பாதிக்கப்பட்டிருக்காருல்ல திரு சீமான், நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா. அன்னைக்கு போட்டியாளர், இன்னைக்கு போட்டியாளர் இல்ல. இன்னைக்கு போட்டியாளர் இல்லனாலே ஒரு முகமா ஒரு ஃபேஸ் வேல்யூவா அண்ணாமலை மாறிட்டாருல்ல அந்த கட்சிக்கு. இப்ப பிஜேபில கண்டிப்பா அந்த 18% வாக்குக்கும் அண்ணாமலை தான் ஹீரோ. ஆனா அண்ணாமலை எடுத்த அந்த வாக்குகள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், எடப்பாடி ஊழல், நீ எடப்பாடிக்கும் எதிரான ஓட்டு. ஸோ அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, தனக்கு கணிசமாக வரும்ங்கிற அடிப்படையில் சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னெல்லாம் அதை தகவமைச்சு தன்னோட அரசியல் நகர்வுகளை கொண்டு போறாரு. எந்தெந்த ஓட்டு யார் யார் போட்டாங்கிறதெல்லாம் பூத் வைஸ் சீமான் வந்து அதை எடுத்துட்டாரு. அந்த ஓட்டை எப்படி கவர்றதுக்குங்கிறக்குள்ள அரசியலையும் அப்போ சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா அண்ணாமலை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நின்னா சீமானுக்கு வரக்கூடிய வாக்குல ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும். ஆனா அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா நிக்கலன்னா அண்ணாமலை பற்றுதல் கொண்டவங்க அண்ணாமலைக்கு திமுக ஆதரவாளர்களையே சாப்பிட்டு அணுகிறார் சீமான். திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்ற அந்த நிலைப்பாட்டில் திராவிட கட்சி, இந்துத்துவாவிலிருந்து திராவிட கட்சி வேண்டான்னு அண்ணாமலை எடுத்த நிலைப்பாட்டில் தமிழ் தேசியத்திலிருந்து திராவிட கட்சி வேண்டான்னு சீமான் எடுக்கிறார். ஸோ இந்த இந்துத்துவா ஆர்கே நகரில் விழுந்தது தான் தமிழ் தேசியம் எழும்பிச்சு. இந்துத்துவாவை அண்ணாமலை கொஞ்சம் எழுப்பி விட்டதுனால தான் 12% ஆக வேண்டிய சீமான் 8% நின்னாரு. இப்போ தவறுதலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரா அண்ணாமலையை நீக்கினதும் ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்குது. அதை அண்ணாமலையை பேஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ற வேலையை சீமான் செய்யறாரு. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னால எப்படி புரிந்து கொள்ள முடிகிறதுனா 2026 தேர்தலில் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் இல்லை, ஏன்னா அவர் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது கொஞ்சம் அண்ணாமலையை சாஃப்டா அணுகுனா அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதை தன்வயப்படுத்துறாரு திரு சீமான், அப்படி எடுத்துக்க முடியுமா? 100% அதுதான், அதுக்காக தான் பேசுறாரு. மாற்றம்னு அண்ணாமலை எடுத்த ஓட்டு. அந்த அண்ணாமலையை நீக்கணவங்களுக்கு ஓட்டு போடணும், அண்ணாமலையை நீக்கணும்னு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும், நான் சீமானுக்கு ஓட்டு போட்டு போறேன்னு அந்த கூட்டத்தை தன்வயப்படுத்துறாரு சீமான். நிச்சயமா அந்த உணர்வு சேலம் பாலசுப்ரமணியன்ல இருந்து ஸ்ரேயா ஸ்ரீதர்ல இருந்து நிறைய பிராமண சமூக இளைஞர்கள் மத்தியிலே இருக்குது. அதை சீமானும் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய காய்களை நகர்த்துறாரு. ரைட். நான் சீமான் விவாதமாக நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். இது முழுக்க திரு சீமான் அவர்களை பாஜகவின் முக்கிய ஆளுமைகள் சிலர் சந்திக்க விருப்பப்பட்டதாக சில மாதங்களாக சில வருடங்களாகவே செய்திகள் வந்துட்டு இருக்குது. நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திப்பு நடந்ததெல்லாம் சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டாங்க. திரு மோடி அவர்கள் அமித்ஷா பார்வையே சீமான் பக்கம் திரும்பி இருக்கிறதா சில தகவல்களை நீங்க உள்ளிட்ட பலர் வந்து சீமானை குறிப்பிட்டே பேசினார் மோடினெல்லாம் நீங்க எனக்கு பதிவிட்டிருக்கீங்க. இதுல சமீபத்தில் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு வைஜெயந்த் பாண்டா வந்து சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு திரு சீமானையும் சந்திக்க அவர் விருப்பப்பட்டார், ஆசைப்பட்டார். ஆனால் அது நடந்ததா நடக்கலையான்னு தெரியல. ஆனால் அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபி இன்றளவிலும் எடுத்துட்டு இருக்காங்க. சீமானை சுற்றி பிஜேபி ஏதோ ஒரு ரூட் பண்றாங்க. எப்படியாவது வளைச்சு வண்டியில் ஏற்றலாம், என்டிஏ வண்டியில் ஏற்றணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்ன பிளான் சார்? ஆடிட்டர் குருமூர்த்தி மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். அவரும் மோடியும் பேசும்போது மோடி கிட்ட அவர் சொன்னது, சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராமா,
100% கம்யூனிட்டிகளை ஆர்கனைஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிறான். ம். அவர் வந்து கூட்டணிக்கு வரமாட்டாரு. அவருடைய கட்சியே வந்து சோனியா குடும்ப எதிர்ப்புல வந்த கட்சி. ம். இண்டி கூட்டணிக்கும் என்டிஏவுக்கும் இடையில அகாலிடல், ஆம் ஆத்மி, பிஆர்எஸ், ஐஎன்எல்டி, பிஎஸ்பி போன்ற 5-6 கட்சிகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச போது அவர் என்டிஏக்கும் இண்டி கூட்டணிக்கும் எதிரில் 4வது ஒருத்தர் வந்து 8% வாக்கெடுத்திருக்காருன்னா ம். அவர் வந்து திராவிட கட்சிகள் வந்து ஓபிசிகளுக்கான கட்சியா மாறிட்டு சீமான் அந்த சபல்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர் சகோதரர்களையும் மற்ற ஷெட்யூல் காஸ்ட்டுகளையும் கன்சால்டேட் பண்ணி பெரிய அளவு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நிதிஷ்குமார் டைப்பு லீடராட்டு தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத குருமூர்த்தி தெளிவா மோடி கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாரு. மோடியும் ஐ எம் நோயும் ஹிஸ் ஆர்ஜின் வெரி வெல்னு சொல்லியிருக்கிறாரு. ம். எஸ். ஆனா அந்த முயற்சி எல்லாம் எடுபடாமல் தான் போகும். எங்க அண்ணன் சீமான் அதை ஒத்துக்க மாட்டாரு. சரிங்களா? இது வந்து எப்படின்னா விஜய் சொல்ற மாதிரி கொள்கை எதிரி. ஓகேங்களா? அதே போல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஆபத்துன்னு திமுக எப்படி சொல்லுதோ அதே குரல்ல ஓங்கி ஒலிக்கிறவர் தான் திரு சீமான் அவர்கள். அது சாத்தியமில்லாத ஒண்ணுத்துக்கு இந்த மாதிரி முயற்சி எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பேசுறதுனால என்ன லாபத்தை கண்ட முடியும்? இல்ல, அவங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க கடுமையான ஆன்டி பிஜேபி இருக்குது. ம். ஸோ மேக்சிமம் நாம முயற்சி பண்ணி பிஜேபி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுவோம். விஜய்க்கு ஆதரவா நயனார் பேசுறது, தமிழிசை பேசுறது, வானதி பேசுறதெல்லாம் விஜய் கிட்ட உள்ள பிஜேபி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. ம். அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ம். சீமான் மோடியின் பார்வையில ரொம்ப நாளா இருக்கிறார். அது என்னென்னலாம் கான்வர்சேஷன் நடந்துங்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு வெளிப்படையா சொல்ல தெரியாது, ஓ, இப்ப சொல்ல முடியாது. ரொம்ப நாட்களா நடந்து ரொம்ப நாட்களா சீமான் வந்து மோடியை சந்திச்சாலோ பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாலோ என் கேடர்ஸும் என் ஓட்டர்ஸும் ஏத்துக்கிட மாட்டாங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறார். அதான் சார், இது சக்கர பொங்கல் வடகரின்றது மோடிக்கு தெரியுமா தெரியாதா? மோடிக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைல்லண்ணா. ரைட்டு சார், ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படி நினைக்க மாட்டாங்கல்லண்ணா அரசியல்ல. நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தானே பீகாரை அவங்க கைப்பற்றினாங்க. ரைட்டு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வராதான்னு 3 தடவை தோத்த இடத்துல 4வது சீமானை அவங்க அப்ரோச் பண்றாங்கன்னா அவர் வந்து சோனியா குடும்பத்துக்கு எதிரானவர். அவர் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு 4 கட்சியை எதிர்த்து அடிச்சுதான் நிற்கிறாரு. அதுதான் அவருக்கு போல்னஸுக்கு அவர் கமலஹாசனையும் தினகரனையும் ஏறி போக முடிஞ்சது. இப்பவும் அவர் வந்து எடப்பாடி தன் நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டாரு. இப்ப நீங்க எடப்பாடி தன் நிலைப்பாட்டில இருந்து மாறதுக்கு சீமான் உங்க அண்ணன் எந்த முடிவும் எடுக்கல, உங்க கொள்கையில தான் அவர் இருக்காரு. ஆனா எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு த்ரெட்டை அண்ணாமலை, ஆர்டி டீம், குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் எல்லாரும் எடப்பாடி கொடுத்துட்டாங்கல்ல. சரி, அதுதான் இங்க முக்கியம். இப்ப குருமூர்த்தி துக்ளக்ல சீமான புகழ்ந்து எழுதுறாரு. அப்போ மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ணாமலை சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு சீமான புகழ்ந்து பேசுறாரு. நாம சசிகலா மேட்டர்ல எடப்பாடிக்கு யார் உதவுனாங்கிறது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த அளவுக்கு மோடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இவங்கெல்லாம் நாம பாஜக எதிர்ப்புங்கிறதுல தெளிவா இருந்துட்டோம்னா 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அர்த்மெட்டிக்கான ஒரு அணி உருவாயிருமோ நம்மளை விட, நம்ம பல தொகுதியில 3வது போயிருமோங்கிற இடத்துல தான் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் எந்த காலத்திலும் மோடி கிட்ட மீண்டும் பாஜக சரண்டர் ஆக மாட்டார் நான் சொன்னேன். என் கருத்தை பொய்யாக்கி அவர் வந்துட்டாருன்னா 18 அண்ணாமலை ரூட்ல, மோடி ரூட்ல, குருமூர்த்தி ரூட்ல 8 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 20 தேங்கி போவோங்கிறதுனால தான் அவர் உள்ள வந்துட்டார். இல்ல சார், ஆப்ஷன்னா என்னன்னு பாருங்க. திரு அமித்ஷா அவர்களுடைய ஆப்ஷன் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அலையன்ஸ் பெஸ்ட் போனார்ல, இதுல ரொம்ப ரொம்ப அதிகமா பெருசா தெரியறது எடப்பாடி 20-21%. ஓகே, அதுக்கு மதிப்பு கொடுக்குறேன். உங்க வார்த்தையை நான் ஒத்துக்கிறேன். உங்க வார்த்தையை நான் ஒத்துக்கிறேன். உங்க ஸ்டேட்மெண்ட்டே நான் ஒத்துக்கிறேன். ரைட். அதுல பாத்தீங்கன்னா 20-21 இல்ல அன்டெஸ்டட் நாட் ப்ரோவா அல்லது வந்து சீமான் 8% அப்படின்னும் போது எடப்பாடிக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கும் டெல்லி. ஆமாவா? மோடிக்கும் எடப்பாடி தான் கொடுப்பாரு. கொடுத்தாச்சே. இந்த முயற்சி எல்லாம் எடுபடாது இல்ல. நீங்க சொல்ற நிதிஷ்குமார் ஃபார்முலா எல்லாம் இங்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆர்டிங்கிறவன் மோடிக்காக செய்த அரசியல்ல தான் எடப்பாடி சரண்டர் ஆயிருக்காரு. நீங்க சீமான சிறுமைப்படுத்துறீங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. என்னன்னா பாடலிபுத்திரம் பல்டிராமன் பேரு நிதிஷ்குமார், அவரோட போய் எங்க அண்ணன் சீமான போய் நீங்க ஒப்புறீங்க. அவர் எந்த இடத்துல பல்ட்டி அடிக்க மாட்டாருங்க, நேரா நிப்பாரு. ஆமாவா? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் நாங்க இது ஜெயித்தோம்னு சொல்றேன் மாதேஷ். சரி, சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி ரொம்ப மிகப்பெரிய புள்ளி. விஜயகாந்த் வந்து திருமாவளவன் கூட கூட்டணியில் சேரதுக்கே விருப்பம் இல்லை, ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னுட்டாரு. நாங்க விஜயகாந்தும் திருமாவும் சேர்ந்தா 30 ஜெயலலிதா 3வது பேருவாருன்னு சொன்னதும் ஜெயலலிதா பயந்து திருமாவளவனை கையில் எடுத்துக்கிட்டாங்க. சரி, அதே மாதிரி ஜெயலலிதாவும்
விஜயகாந்தும் 2009 கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ம். நாங்க சேர்ந்துருவாங்கன்னதும் டாக்டர் ராமதாஸை ஜெயலலிதா மடியில கட்டிட்டாரு முத்தமிழறிஞர் கலைஞர். அப்போ ராமதாஸ் காலி ஆயிட்டார் அந்த இடத்துக்குள்ள. ம். ஸோ இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிக்குள்ள சாதாரண யூடியூப்பரோ டீ கடையில் அரசியல் பேசக்கூடிய நம்முடைய சகோதரர்களோ, நம்மளும் டீ கடையில் பேசி தான் வந்தோம், ம். அதனால அந்த சகோதரர்கள் நம்ம குறைச்சி சொல்லலை. யாரும் வந்து அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியை பார்க்க மாட்டான். சரி. அந்த பிளேயர் தான் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியை பார்ப்பான். ம். ஒரு வேளையில ரவீந்திரன் துரைசாமி முயற்சியில மோடிக்காக சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது அண்ணாமலை மூலமா குருமூர்த்தி மூலமா பண்ணிட்டாப்லன்னா நம்ம 3வது இடம் 150 தொகுதிக்கு மேல போயிருவோங்கிற அச்சத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில நாங்க பண்ண அரசியலுக்கு ஈல்டாகி எடப்பாடி பிஜேபி வந்திருக்கிறாரு. இதை பிஎம் ஓட்ட நாங்களே கிளைம் பண்றோம். ம். இப்ப எங்களுக்கு எதிராக பெட்டிஷன் மேல் பெட்டிஷனா தமிழக பாஜக தலைவர் போடும்போது எங்க கருத்துருவாக்கத்துக்கு அச்சப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. நம்ம 20 கொண்டு வந்ததுல எங்களுக்கு மெரிட் இருக்கு, அதுக்குள்ள கன்சிடரேஷனை மோடிட்ட நாங்க கிளைம் பண்ணலாம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம்னா சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில எடப்பாடியை விட வச்சோம். ரைட் சார். நீங்க உங்க கருத்துக்கள் டெல்லிக்கு போய் சேருது எல்லாமே ஓகே. பட் எடப்பாடியை நீங்க வந்து இதுக்காக தான் பயந்து வந்துட்டாரு. டெல்லியில இருந்து அமித்ஷா வந்தார் சார். இங்க இருந்து எடப்பாடி அங்க போல. எடப்பாடி அழைத்து தான் அங்க போனது. அது தெரியும்ல. உண்மை உண்மை. எடப்பாடியை அழைத்து பேசி இருக்கிறார் அமித்ஷா. இதான் நடந்தது. உண்மை. இவர் ஒரு அடி விழுந்தா பாஜக 2 ஸ்டெப் கீழே விழுந்துட்டாங்க. நான் மறுக்கலையே. ஆமா. அமித்ஷா எடப்பாடி கோவப்பட்டுற கூடாதுன்னு பேசுறதுக்கே டெல்லியில சார் சென்னையில தயங்கி பேசினாருங்கிறத நான் ஏன் மறுத்து உண்மையை மறுத்து பேசக்கூடியவும் இல்ல மதேஷ். எனக்கு பிடி மோடி தான். அதனால பாஜக சார்பா மோடிக்கு அடுத்த பெரிய தலைவர் அமித்ஷா தான். அவர் எடப்பாடிக்கு 20 மதிச்சு தான் பேசினாருங்க. நான் மறுக்கலையே. சரி. நீங்க 8% 2026ல எவ்வளவு போகும் சீமானுக்கு? எவ்வளவு லிஃப்ட் ஆகும்? இதே சிச்சுவேஷன்ல பிரிண்ட்ல சேகர் குப்தா வந்து 12% போட்டிருக்காரு மும்முனை போட்டியில. ஓகே. அது இன்னும் மும்முனை போட்டி. ஆமா, அணி அமையல. திமுக அணி, அதிமுக, பாஜக, இவர் நடிகர் விஜய், அந்த அந்த கட்சிகள், அந்த என்டிஏ கட்சிகள் பிளஸ் சீமான் தனியாகும் போது சீமானுக்கு 12% மும்முனை போட்டியா கொண்டு வந்து 12% தொகுதிக்கு 1150 பேர், ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லா கருத்து கணிப்பு எடுத்து சேகர் குப்தாக்கு கிரெடிபிலிட்டி என்னன்னு பிரிண்ட் மோடிக்கு தெரியும். எமர்ஜென்சி எழுத்த ஒரு பெரிய பத்திரிகையாளர், ரொம்ப கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு ஆல் இண்டியா பத்திரிகையாளர் சேகர் குப்தா. பிரிண்ட்ல அவரோட கருத்துக்கள் இருக்கும். வித்தியாசமாக மற்றவங்க சொல்லாத தெளிவான கருத்துக்களை எளிமையா சொல்லக்கூடிய ஒரு சேகர் குப்தா. அவர் ஸ்டாலின் 50% வருவாருன்னும், என்டிஏ வித் விஜய் 35% தனிச்சு போட்டிடுறதுனால சீமான் 12 இன்னும் களம் சீமானுக்கு சாதகமா மேலும் வாக்குகள் சீமானுக்கு கூடலாங்கிறதையும் அவர் போட்டிருக்கிறார். அப்போ இந்த கருத்து கணிப்புங்கிறது நான் சீமான் 17% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய என்னுடைய கருத்துக்கு நெருக்கமா வந்து இருக்குது. சீமான் 17 சார் 8 அப்படியே டபுள் ஆகுன்றீங்களே நீங்க. என்டிஏ 18 எடப்பாடி ஏத்துக்காது, பெரும்பகுதி சீமானுக்கு வரும். அதுதான் என்னோட டார்கெட். இதுல விஜய் பிரிண்ட் மீடியா சொல்றபடி சேகர் குப்தா சொல்ற மாதிரி நீங்க விஜயை கொண்டு போய் என்டிஏ அலைன்ஸ்குள்ள கொண்டு போனா 12% இந்த லிஃப்ட் அது. ஆனா விஜய் வருகையினால் சீமானுக்கு பெரிய அளவுக்கு சேதாரம் இருக்கும்னு ஒரு பார்வை சொல்றாங்களே. விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை. நாங்க தெளிவா இருக்கிறேன், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. விஜய் மண்குதிரை 234 போட்டுவிட மாட்டாரு. அவருக்கும் போடக்கூடிய எண்ணம் இல்லை. அவர் கட்சியில உள்ள பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகள் வந்து தனிச்சு நிற்கலாம் இது பண்ண மாட்டான். அதை ஒரிஜினா சந்தர்ப்பவாதி நம்பர் 1. மற்ற இவரும் பிஜேபி அதிமுக போயிட்டு வந்தவர் தான். என் தம்பி அவனுக்கு கொஞ்சம் விசில்மட்டியில் பேக்கிங் இருந்தாலும் நிர்மல்குமாரும் அப்படித்தான். எல்லாமே பல கட்சி மாறின பார்ட்டி கூப்பர்ஸ் தான் அவுட்டர் இருக்கிறான். எவனும் விஜயகாந்த் கிட்ட சின்சியரா இருந்த மாதிரி உழைச்சி 5 வருஷம் கழிச்சு 2006ல் வாக்கெடுப்போம், 11ல் எதிர்கட்சி தலைவராயிருவோம், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. எல்லாம் வந்து கூட்டணிக்காக தான் நிற்கிறான். 2ஆம் கட்ட லீடரும் அப்படிதான் நிற்கிறான். கேடர்ஸ் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புன்னு எடப்பாடி கூட்டத்துக்கே போறான். சோ விஜய் தனிச்சு நின்றுட மாட்டார். விஜய் வருகையினால் யாருக்கெல்லாம் சேதாரம் ஏற்படும் ஒரு பட்டியல் எடுக்கிறாங்களே சார், அந்த பட்டியல்ல சேகர் குப்தா கருத்து கணிப்புல விஜய் வருகை சீமான் அது அலைன்ஸ்ல கொண்டு போயிடுறாரு, அந்த இடத்துல சீமான் லிஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. சரி, இப்போ விஜய் வந்து சீமான் வந்து விஜயை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. விஜய் தன்னை சிங்கன்னாரு அந்த அந்த கலைஞ்சு போன அந்த மாநாட்டுல. இவரை பார்த்துட்டு மக்கள்லாம் மதுரையில கலைஞ்சு போனாங்கல்ல, அந்த மாநாட்டுல சீமான் இன்னைக்கு விஜய கண்டஸ்ட் பண்ண முடியாத கோழை நாயின்னு அடிச்சிருக்கிறாரு. சிங்கமும் ஒரு மிருகம் தான், நாயும் ஒரு மிருகம் தான். நான் களத்துக்குள்ள ஸ்டாலினை எதிர்த்து நின்னேன்.
நீங்க எல்லாம் கண்டஸ்ட் பண்ண முடியாத கோழை நாய்கள்னு அடிச்சிருக்கிறார். இல்ல சார், அவரு ஸோ சீமான் வந்து விஜய் கம்பேரிசன் தனக்கு லாபம்னு நினைக்கிறார். ரைட்டு சார். அவரு கோழையா எங்கேயும் புறமுது விட்டு ஓடலையா விஜய்? அதாவது அவரு 26ல தான் நிப்பேன்னு தான் சொன்னாரு. எங்க அண்ணன் சீமானுக்கும் அது தெரியுமில்ல. அது அவர் எடுத்த வாந்திய இப்போ இவர் ஜான ஆரோக்கியசாமி மூலமா நிறைய பேர் எடுக்கிறாங்க. ம். அதை எதிர்த்து அடிச்சது ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான். ம். அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தல், வியாபாரத்துக்காக வந்திருக்கிறாப்புல. பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் நின்னாரு. 4 இடைத்தேர்தலில் நின்று 1ல் 20, 25, 6, 4ன்னு ஓட்டு எடுத்து ஆவரேஜாக 10% மேலே ஓட்டு எடுத்திருக்கிறாரு. இது அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதத்துக்கு வந்திருக்கிறதுனால இங்கே மக்களவைத் தேர்தலையும் 2024 நிற்கல, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் நிற்கலங்கிறத நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல, அரசியல் சீமான் வியாபாரம்னா என்ன சார்? எனக்கு புரியல. அரசியல் வியாபாரியா எப்படி விஜய் நீங்க தன்னோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி ஆ. ஸ்டாலின் எதிர்ப்புன்னு எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கு வந்திருக்கிறார். சார், எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்காக இதை பெருசா அதுக்காக தான் கொடநாடு கொலையை பற்றி அவர் பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசல, அதிமுக ஊழலை பற்றி இல்ல, அதை விட பெருசா ஒண்ணு பேசிட்டாரு. அதிமுக இன்னைக்கு யார் கையில இருக்குங்க? ஏங்க, எப்படியாப்பட்ட கட்சி? எம்ஜிஆர் கட்சி இப்ப யார் கையிலங்க இருக்குதுன்றாருல. இது எடப்பாடி பாஜகவோட கூட்டணி போனதுனால நம்மளை மதிக்கல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன கருத்தை எடப்பாடி எடுத்துக்கிட்டாரே. சிவாஜி மாதிரி தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, ஜானகி சிவாஜி மாதிரி தாங்கிறத அந்த கோபத்திலையும் வெப்பராளத்திலையும் பேசினது. பிஜேபி கூட எடப்பாடி சேர்றது வரை எடப்பாடிக்கு எதிராக எந்த விமர்சனத்தையும் வைக்கல. கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசலாம் சீமான் கேட்டுட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட அசரல்ல அரசியல் வியாபாரி விஜய். இந்த முடிவை எடப்பாடி எடுத்த பிறகுதான் அதை பேசினார். இது கூட நீங்க கூர்ந்து பார்க்கணும். அண்ணாமலையால என்டிஏவால எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி அமைக்க முடியுங்கிற அச்சத்துல தான் பாஜக பக்கம் எடப்பாடி வந்தாரே தவிர பாஜக அதுக்கு மேல கீழே விழுந்துட்டு, நான் மறுக்க வரல, அதை தடாலடியா விழுந்துட்டு அப்படியே கீழே கிடக்குறாங்க. அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க, அண்ணாமலையும் கீழே தள்ளிட்டாங்க. அப்படி சொல்லலாமா? உண்மை. அண்ணாமலை கீழே தள்ளினாதான் நமக்கு பின்னடைவுன்னு வருத்தம். அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு கடைசி வரை ஃபைட் பண்ணோம். பட் இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை அணி அமைச்சுக்கிடுவாரு, விஜயால அணி அமைக்க முடியாது, அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயால அணி அமைக்க முடியாதுங்கிற லெவல்ல ப்ரூவ்டு ஓட்டுள்ள பாஜக கிட்ட விஜயை மதிக்காம கூட்டணி சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இது கருத்து பார்வையற்றவர் தவிர நடந்த சம்பவத்தை கொஞ்சம் தலையில தலைச்சோறு உள்ளவனுக்கெல்லாம் இது புரியும். சார், விஜயை தொடர்ச்சியா திரு சீமான் அட்டாக் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனும் இடுமனும் கார்த்திக்கும் அட்டாக் பண்றது, அது வந்து உண்மையிலேயே அது பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா? பலம். எப்படி பலம்? விஜயெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அடிச்சாதான் அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு ஹீரோயிசம். ரஜினி ரசிகர்கள்ட்ட, அஜித் ரசிகர்கள்ட்ட, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்ட்ட, சிம்பு ரசிகர்கள்ட்ட, தனுஷ் ரசிகர்கள்ட்ட, சூர்யா ரசிகர்கள்ட்ட, மற்ற நடிகர் ரசிகர்கள்ட்ட பெரிய அளவுக்கு யாரும் அதனால ஓட்டு போட்டுருவான்னு நான் சொல்ல வரல. ஆனா அங்க என்ன டாக் போகுதுன்னா, திமுகவின் ஏஜென்டாவும் திமுகவின் ஊதுகுழலாவும் மாறிட்டாங்க. திமுக சொல்ற வேலையை அசைன்மெண்ட்டை இப்போ திரு சீமான் தம்பிகளோ செய்யறாங்கன்னு அந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலாவ விடுறாங்களே அதிகமா. அது உலாவ விடத்தான் செய்வாங்க. உண்மை நிலைமை அது இல்லை. நாயுடு பேர் வச்சிருக்க ஏன் முத்துராமலிங்க தேவரில் தேவரை எடுக்கான்னு தமிழ்நாட்டிலே ஸ்டாலினுக்கு எதிராக சீமான் மட்டும்தான் கேட்குறாப்புல. அது ஒரு வகையில் நாயுடு லிங்குஸ்டிக் எல்லாம் ஸ்டாலின்ட்ட கன்சல்டேட் ஆவாங்க. சீமான் சொல்றது நியாயம்னு சில தமிழ் ஜாதிகள் சீமான்ட்ட வருவாங்க. இன்னைக்கு என்ன திருவண்ணாமலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமானு சேகர் பாபு அடிச்சிருக்காப்புல. அப்போ தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் திமுகவில் கன்சல்டேட் ஆவாங்க. சீமான் சொல்றது சரின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் சீமான்ட்ட வருவாப்புல. இல்ல, இது தமிழ் ஐடியாலஜிஸ்ட்ல அதெல்லாம் ஓகே சார், இது இஷ்யூ. ஆனா விஜய் விஷயத்துல மட்டும் திமுகவின் ஒரு ஊதுகுழலா இருக்காரு சீமான் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. விஜய ஸ்டாலின் தாங்கி தானே பிடிக்கிறாரு. பிரியங்காவை மோடி டீல் பண்ண மாதிரி சொந்த புள்ள மாதிரி தானே ஸ்டாலின் பாக்குறாரு விஜய். யார? விஜய உதயநிஷ்ட மாதிரி இன்னொரு புள்ள நமக்குன்னு தானே பாக்குறாரு. அது விஜய் சாப்பிட்டா எதை வச்சு சொல்றீங்க? அரஸ்ட் அந்த கைது நடவடிக்கை எதுவும் செய்யாததுனால சொல்றீங்களா? மோடி பிரியங்கா காந்தியை டீல் பண்ண மாதிரி டீல் பண்றாரு. நீ எல்லாம் பச்சை புள்ளப்பா, என் பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பண்றாரு. எதிரியா பார்க்கலையே. அவர் எடப்பாடியை தானே எதிரியா பாக்குறாரு. சீமான் இந்த அருந்ததியர் பிரியாரிட்டி இட ஒதுக்கீட எதுக்குறாரு. ஸோ அருந்ததியர்களை தமிழ்நாடு ஃபுல்லா கன்சாலிடேட் பண்றத ஸ்டாலின் பாக்குறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை சீமான் தன் பக்கம் தன்வசப்படுத்துறதுக்கு 5% தமிழ் ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்றாரு. இதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான், நாயுடு ஜிடி நாயுடு மேட்டர்ல ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திருவண்ணாமலை ஆந்திராவில் ஒரு மாவட்டமாங்கிறதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான்,
திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியத்தில் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். இன்னைக்கு இலவசங்களுடைய லாபம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு எம்ஜிஆர் பாணியில் செயல்படக்கூடிய ஸ்டாலினுக்கு போயிட்டு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். இப்படி பல இஷ்யூஸ் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா இதை நான் இஷ்யூவா தான் பாக்குறாங்க திமுக தரப்பு. இஷ்யூவா விஜயை தானே பாக்குறாங்க, விஜயின் கூட்டத்தை தானே பாக்குறாங்க. அதை எப்படி மட்டுப்படுத்தணும் தானே திமுக பார்த்துட்டு இருக்கு. அதானே உண்மை. திமுக 45% ஓட்டு தாராளமா வருவாங்க. அவர்களை பொறுத்தளவுல விஜய் தனிச்சு நிற்கிறது லாபம், எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருன்னு நினைக்கிறாங்க. விஜய் எடப்பாடி கூட போனா என்ன பொறுத்தவரை அதனால கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. சுதாகர் ரெட்டி பிஜேபி அப்சர்வரும் அதை தான் சொல்றாரு. பவன் கல்யாண் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, அல்லு அர்ஜுன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. என்னோட கருத்தை சுதாகர் ரெட்டியும் ஏத்துக்கிறாரு, அரவிந்த் மேனன் ஏத்துக்கிறாரு. இங்க எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய எம்ஆர் காந்தியில இருந்து, வானதியில இருந்து, தமிழிசையில இருந்து, நயனார்ல இருந்து ஏதாவது ஒரு கூடுதல் ஓட்டு அடிஷனல் ஓட்டை விஜய் கொண்டு வந்துட மாட்டாங்களா, நம்ம எம்எல்ஏ ஆயிட மாட்டோமான்னு ஆளா பறக்குறாங்க. தப்பு இல்ல, காந்தி அண்ணன் உட்பட. சரி, எம்ஆர் காந்தி அண்ணன் உட்பட. நான் காந்தி அண்ணனுக்கு சீடன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஐயா தாண்டிங்க நாடார் காந்தி அண்ணன் கூட தான் நம்ம இருப்போம். ஆனா பொன்னார் தான் இன்னைக்கு தமிழக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக ஒரு பெரிய தலைவராக இருக்காருங்கிறது நம்ம யதார்த்தத்தை நம்ம மறுக்கல. காந்தி அண்ணன் உட்பட எல்லாரும் விஜய் வந்துட்டா தங்களுக்கு ஒரு லாபங்கிற இதை நோக்குறாங்க. பட் அரவிந்த் மேனனோ சுதாகர் ரெட்டியோ தெளிவா சுதாகர் ரெட்டி பல நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அரவிந்த் ரெட்டி அந்த கருத்தை முன்வைக்கிறார். ஆனா அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் எஸ் அரவிந்த் ரெட்டி அந்த கருத்தை முன்வைக்கிறார். நம்மளோட மோடிக்கு நம்ம எழுதினோட பாயிண்ட்ஸ் கரெக்டுங்கிறார். இதுல ஸ்டாலின் விஜய் எடப்பாடி கூட போறதை ஸ்டாலின் தடுக்க பாக்குறாரு. விஜய் தனிச்சு நிற்கிறத ஸ்டாலின் வரவேற்கிறாரு. சரி, ஏன்னா விஜய் தனிச்சு நின்னா அந்த எடப்பாடிக்கு வாக்கு தான் பாதிக்கப்படும்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. எடப்பாடியும் விஜய் தனிச்சு நிற்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறார். சீமான் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஏன் சார் யாருமே கூட்டணி வைக்கவே மாட்டேன்றாங்க? அவர் பிரபாகரன் வாழ்வங்க பாரு, மேடையில விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அதனால அது செட் ஆகாது. இன்னைக்கு சீமான் சேலத்துல வீரப்பன் நினைவு நாளுக்கு போயிட்டு வீரப்பன் நினைவிடத்தை நாங்க பெருசா கட்டுவோங்கிறதுல ஃபுல்லா ஸ்டாலினை தான் அடிச்சாரு. கருணாநிதிக்கு பேர் வச்சிருக்கு, எங்க தாத்தன் பாண்டித்துறை தேவருக்கு ஏன் இல்லை, முக தேவருக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஏன் வைக்கல, அங்கே கருணாநிதிக்கு வைக்கணுமா, முக தேவருக்கு வச்சா என்ன, நூலகத்துக்கு பேர் கருணாநிதி பேர் வைக்கணுமா, பாண்டித்துறை தேவர் பேர் வச்சானெல்லாம் அங்கே சேலத்தில் போய் பேசினார். பேசும்போது நாங்கள் ஆட்சிக்கு வீரப்ப மணிமண்டலத்தை பெரிய அளவு கட்டுவோம்ங்கிறதுலையும் அவர் முன்னெடுக்கிறாரு. இதில் அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு. அதில் அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த அந்த வீரப்பன் என்கவுண்டரை பற்றி பேசி வீரப்பன் கிட்ட நேருக்கு நேர் போனால் வீரப்பன் உங்களை சுட்டு தள்ளியிருப்பான், விஜயகுமார் அது ஒன்றாவது எவனும் நிற்க முடியாது, ஒரு மோரில் விஷத்தை கொடுத்து ஒரு பாட்டியத்தை கொடுத்து சதி பண்ணி நீங்கள் கொன்னீங்க சொல்லி அதை வீரப்பனை குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா அதிமுக காரன் நாங்கள் தான் வீரப்பனை சுட்டோம்னு? இது அரசியல் டைனமிக்ஸே மாறிட்டுல, தமிழ் தேசிய அரசியல் எழும்பிட்டுல, திமுக அதிமுக திராவிட அரசியல் செத்துட்டுலான்னு எடப்பாடிக்கு தான் சேலஞ்ச் பண்றாரு. சரி, எடப்பாடி எங்க அம்மா புரட்சி தலைவி அவர்கள் வீரப்பனை கொன்னாங்கன்னு எடப்பாடியில பேச முடியாதுங்கிறதான் சீமான் பேசுறாருன்னா, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து போகும்போது எதிர்த்தரப்புல திராவிட அரசியலுக்கு அவரு எதிரியா காட்டுறது ஸ்டாலினை தான். ஸோ பல இஷ்யூஸ்ல ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் லாபம், சீமானுக்கு இன்னொரு பக்கம் லாபம். எடப்பாடி வலமும் போகாம இடமும் போகாம விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு மாதிரி களத்தை விட்டு போயிட்டார். ரைட் சார். இல்ல அவரு 26 தேர்தலில் களத்துல தான் இருக்க போறாரு. அவர் தான் இன்னைக்கு மேஜரா எம்எல்ஏக்களும் வச்சிருக்காரு எதிர்கட்சியா அந்தஸ்துல. பாத்துருவோம், நம்ம பாத்துருவோம். உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். சரி சார். ஆனா இதுவரை ஒரு சேதத்துல இருந்த சீமான் அதிமுக 2 ஜாதி கட்சி ஆனதுனால நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே அதிமுக பலகீனப்படுத்தி தான் 8% வளர்ந்துருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்ற மாதிரி திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாங்கிற ஓட்டு ஒன்றும் சீமானுக்கு வரல. எடப்பாடி கிட்ட இருந்த 40% 20% அண்ணாமலை கிட்ட, பன்னீர் தினகரன் கிட்ட, ஸ்டாலின் கிட்ட போகும்போது பெரும் பகுதி 7% சீமானுக்கு வந்திருக்கு. மீண்டும் அந்த என்டிஏ பொருந்தா கூட்டணியாகும், அதுல 8-10% பலகீனப்படுத்தி 17% ஓட்டுக்கு வந்துடும்னு சீமான் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு துல்லியமா நூல் பிடிச்சி பிரமாதமா போயிட்டு இருக்கிறாரு. அதுல சீமான் ஈர்ப்பு சக்தியற்ற 2 ஜாதியை வச்சு சமூக நீதி சூறாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே பலகீனப்படுத்தினாருங்கிறத நீங்க மறுக்க முடியாது. சரி, நீங்க மறுக்க முடியாது. மேலும் பெரிய அளவில் பலகீனப்படுத்துவாருங்கிறது என் கருத்துக்கு ஆதாரங்கள் தெளிவா இருக்கு. விஜய்
அதிகப்படியா ரொம்ப விக்ரஸா அட்டாக் பண்றாரு திரு சீமான் அவர்கள். எந்த காரணத்துக்காக அட்டாக் பண்றாரு? அந்த அட்டாக் என்ன காரணம்? அவர்தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி தொடர்ச்சியா சொல்றீங்க. எங்க அண்ணன் சீமானுக்கும் இந்த தகவலை சொல்லியிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஜயை ஏன் விக்ரஸா தாக்கணும்? இவ்வளவு வேகமா எதுக்கு ஆக்ரோஷமா தாக்கணும்? சீமானுக்கு இதெல்லாம் புரியாததல்ல. எல்லாமே புரிஞ்சு ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து மக்கள் உணர்வை புரிஞ்சு பிரபாகரனுக்கு ஒரு தளபதியா சீடனா அல்லது எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸுக்குள்ள வந்ததுனால தான் இவ்வளோ உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு மக்கள் உணர்வை புரிஞ்ச ஒரு சீமான் விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணாதான் தனக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் கிடைக்கும். மற்றவன் சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பூனே அதை ஊதி தள்ளிடுவேன். கமலஹாசனை பார்த்தவன், கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கணும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னவன். அதே மாதிரி அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லும்போது 2 சனியன்களை சட்டையா தச்சு போட்டுட்டு வந்திருக்கிறாரு விஜய்னு சொல்லும்போது தமிழ் தேசியம், தமிழர் அடையாளம், பறையர் தேவேந்திர குல வேளாளர்களின் வேலைவாய்ப்பு, கல்வி வேலைவாய்ப்பு, வண்ணார் நாவிதர் குயவர்களின் அரசியல் அங்கீகாரம், இதுக்கு எல்லாமே நிற்கிறவன் நான் தான். இதை இந்த மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். சினிமாவை பார்த்து இந்த மக்கள் எவனும் ஓட்டு போட மாட்டாங்கிறத காட்டுறதுக்கு அதை அடித்து அதை தகர்த்து புல்லேன்னு அடித்து கோழை நாய்களான்னு அடித்தாதான் சீமான் அவரை சார்ந்தவங்கள்ட்ட விஜய்க்கு எதிரான ரஜினி ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள், சிவகார்த்தியன் ரசிகர்கள்ட்ட ஹீரோவாக முடியும். ஸோ விஜயை வச்சு தனக்கு என்ன லாபம்னு சீமான் பார்க்குறாரு. இல்லை, விஜய் ரசிகர்கள் சேதாரத்தை ஏற்படுத்திட்டா திரு சீமானுக்கு? விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்காளர்கள் அல்ல, விஜய்க்கு வாக்காளர்கள் அல்ல சார். கரூர்ல 30,000 பேர் கிட்ட ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு பெரும் துயரமான விபத்து. அந்த 30,000 பேர்ல ஒரு 15,000 18,000 பேர் கூட விஜய்க்கு ஓட்டு போடாதவங்க. அதுலதான் சீமான் முன்னாடி இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து சரியா, ஜான் ஆரோக்கியசாமிக்கு கருத்து சரியாங்கிறதுல அனுபவம் படிப்புங்கிற அடிப்படையில் விக்கிரவாண்டியில 20% வாக்கு விஜய்க்கு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான்ட்ட பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, விஜய் பேசினாரா? ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங் மாஸ்டர், சரிங்களா? அவரோட அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டெல்லாம் நீங்க இதை எப்படி சொல்லக்கூடிய கருத்தை நீங்க என்கிட்ட முழுமையா கேட்க விட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும், பல நிரூபிக்காத விஜய் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பல நிரூபிச்சாதான் ஓட்டு, நிரூபிக்காதவருக்கு இருக்குது அபிமானம் தான் நான் சொன்னேன். சீமான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்னு கேட்டாரா இல்லையா? சரி, நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னா இல்லையா? என்ன நடந்து? போலரைசேஷன் தானே விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப போலிங் கூடி போச்சு. இவர் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தோம். திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு. டாப் ஆஃப் தி ஆல் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. இதற்கு பிறகு ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு. விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, ஒரு புல்லே இல்லை, புண்ணாக்கும் இல்லை. விக்கிரவாண்டி நிரூபிச்சாதான் ஓட்டுன்னு அடிச்சாங்களா இல்லையா? ஸோ அங்க அவங்க 16% எடுத்தாங்க, 8% உயர்ந்தாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு, பல நிரூபிக்காத விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி நிரூபிச்சுது. அது நிரூபிக்கணும்னு சொன்னவன் இதே ஆர்டி, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டி. இதுல தோத்து போனவர் ஜான் ஆரோக்கியசாமி. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அடிக்கிறது லாபம்னு சீமான் அடிச்சு விளையாடுறாரு. விஜய் அடிக்கிறது உண்மையிலே லாபம் தான். அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி விஜய் ஒரு மேட்ரே இல்லைன்னு காட்டி தான் 8% ஓட்ட ஈரோடு கிழக்குல சீமான் உயர்ந்திருக்கிறாரு. பலம்ன்றீங்க, பாப்போம், மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க. இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இது கூட பொருந்தாது. 50% ஓட்டுல இருந்து கலைஞரும் எம்ஜிஆரும் சண்டை போடும் போது கலைஞர் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பதறிட்டார். நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜர் வரும்னு சொல்லிட்டாரு. நீ எடுத்த 50% ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டு. சரி, இந்திரா காந்தியோட சேர்ந்து எடுத்த ஆண்டி காமராஜ் ஓட்டு. அப்ப ஆண்டி காமராஜ் ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு கூட்டம் வரதை பார்த்து பதறி போய் கலைஞர் பேசினதுல ஃபைனல் வெர்டிக்ட் எப்படி ஆச்சுன்னா கலைஞருக்கு 25, எம்ஜிஆருக்கு 30. அது ஒரு பாகப்பிரிவினை. அந்த இடத்துக்குள்ள கலைஞர் கரெக்டா தைரியமா பொலிட்டிக்ஸ் பண்ணிருப்பாருன்னா அவரு 30 வந்திருப்பாரு, எம்ஜிஆர் 25 வந்திருப்பாரு. எம்ஜிஆர் நடிகர் இல்ல, பொருளாளர், 25 வருஷமா கட்சியில இருந்தவர், அவருக்கு வரலாறு இருக்கு, துப்பாக்கி குண்டடிப்பட்டவர். எம்ஜிஆர் சிஎம் அதுக்கு காரணமானவர்ல, கலைஞர் சிஎம் அது காரணமானவர்ல ஒருத்தர். அது பொருந்தாது. பட் கலைஞர் எம்ஜிஆர் டீல் பண்ணது அச்சப்பட்டு டீல் பண்ணாப்ல. சரி, சீமான் விஜய வீட்டுல இருந்து வரக்கூடிய 0% சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி வரக்கூடிய விஜய நீ சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி தான்பா வர்ற, அபிமானம் வேற, ஓட்டு வராரு. ஆனா அவர் பின்னாடி லட்சோப லட்சம் கூட்டம் கூடி இருக்குது.
இப்போ சீமான் எப்படி டீல் பண்ணுறாருங்கிறது தான் இது. ஆ. சீமான் இதை வந்து கோழை நாயே களத்தை விட்டு ஓடிட்டியே, நான் மட்டும்தான் களத்தில் நின்னுன்னு 3 பேரை அடிக்கும்போது விஜய் இந்த வார்த்தையை சொல்லி அடிக்கிறாரு. இது சீமான பெரிய ஹீரோவாக காட்டும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். விஜய் ஹீரோ இல்ல, சீமான் தான் ஹீரோன்றீங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இல்ல, அரசியல்ல சீமான் தான் ஹீரோ, விஜய் ஹீரோ இல்லன்றீங்க. கண்டிப்பா மாதேஷ், கமல்ஹாசன் விஷயத்துல அதான நடந்தது. ரைட். மக்கள் யாரை ஹீரோவா பாக்குறாங்கன்றதையும் பார்ப்போம். அரசியல் களத்துல அதுவும் நம்ம பார்க்க தான் போறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி களத்துல வராதவங்களை பார்க்க முடியாது மாதேஷ். நன்றி சார். நன்றி.